நல்லா உற்சாகமாக கையை உயர்த்தி சத்தமா அல்லேலூயா. ஆண்டுடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் தேவ சமூகத்தில் நாம் அமர்ந்திருப்பது ஒரு பெரிய பாக்கியம். ஆமென் சொல்லலாமே. அல்லேலூயா. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதிலே நாம் மகிழ்ந்திருப்போம். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நமக்கு ஏற்படுத்தியிருக்கிற நாள். அதில் நம்ம கர்த்தரை துதிக்கிறோன்னா அது ஒரு பெரிய பாக்கியம். ஆமென் சொல்லிருங்களேன். சத்தம் அல்லேலூயா. அப்படி இருக்கிற இடங்களில் கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். ஆண்டவர் வசனத்தின் மூலியமாக நம்மோடு பேசும்படியாக, அவருடைய நல்ல வார்த்தையின் மூலியமாக நம்மோடு இடைப்படும்படியாக, அன்பு தகப்பனே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நல்ல வார்த்தைக்கு உடைய இருதயம் திறந்திருக்கட்டும். நீர் பேசுகிறவர், நாங்கள் உடைய சத்தத்தை கேட்க உதவி செய்யுங்கப்பா. இதுவரைக்கும் ஆராதனை செஞ்சோம், ஜெபம் பண்ணோம், பாடல் பாடினோம், உடைய சமூகத்தில் காணிக்கைகளை படைத்தோம், ஆசீர்வதித்து நாங்கள் ஜெபம் பண்ணோம். இப்போ உங்கள் சமூகத்தில் நாங்கள் உடைய வார்த்தையை கேட்க அமர்ந்திருக்கிறோம். வார்த்தையின் மூலியமாக நீங்கள் எங்கள்கிட்ட இடையப்படணும். ஆண்டவரே, பேசுகிற என்னோடும் கேட்கிறவுடைய ஜனங்களோடும், இந்த லைவில் இணைஞ்சிருக்கிறவங்களோடும், இந்த வீடியோ பார்க்குறவங்க மூலியமாக அவங்கள்ட்டையும் இந்த வார்த்தை இடைப்படட்டும், பிரயோஜனப்படட்டும். பிரயோஜனமான ஒவ்வொன்றை கற்றுத்தாங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென் அல்லேலூயா. ஒரு கேள்வியோடு நான் இன்னைக்கு இந்த வார்த்தையை துவங்கலான்னு சொல்லி விரும்புகிறேன். நீங்கள் பதில் சொல்லுங்கள். ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. எத்தனை பேர் வரும்போது வீட்டை பூட்டிட்டு வந்தீங்க? என்னங்க பெரிய பிக் கொஸ்டின் அப்படி கேட்டேன்னா, அவங்க மட்டும் கையை தூக்குங்க. நான் வரும்போது வீட்டை பூட்டினேன். இத்தனை பேரில் ஒரு 4 பேர் தானே. நீங்களாம் பூட்டலையா? பூட்டிருக்கிறீங்களா? பூட்டி சாவியை கொண்டு வந்திருக்கீங்களா? ரைட், ஓகே, ரைட். ஏன் பூட்டினீங்க? இதில் இருந்தால் நம்ம போக போகிறோம் இன்னைக்கு. எதுக்கு பூட்டினீங்க? சொல்லுங்க. யாரும் உள்ளே வந்துடக்கூடாது. ஓகே. அடுத்து, திருடம் உள்ளே வந்துடக்கூடாது. உள்ளே வந்தால் பிரச்சனை இல்லையா? உள்ளே வந்தால் மட்டும் வரக்கூடாது, அவ்வளோதானா? சொல்லுங்க. ஏதாவதுலும் திருடிட்டு போயிடக்கூடாது. அப்போ திருடு போகிற பொருள் ஏதோ நம்ம வீட்டில் இருக்குது, அப்படி தானே? ஏதோ மதிப்பான பொருள் இருக்குது, அதுக்காக நம்ம பாதுகாப்பு கொடுக்கணும். இன்னைக்கு நம்மளுடைய தமிழ்நாடு, அதுக்கப்புறம் மேற்கு வங்காளம் போன வாரம் தேர்தலை சந்தித்து பலத்த பாதுகாப்போடு அந்த இவிஎம் மிஷின் எல்லாம் பாதுகாத்து வச்சிருக்கிறாங்க. நம்ம பார்க்கிற இடங்களெல்லாம் பாதுகாப்பு நிறையா இருக்குது. பேங்க், ஏடிஎம் இல்லையா, மிஷினுக்குள்ளே இருக்கிற பணத்தை அது ஏதோ செல்ஃபில் இருக்கிற மாதிரி போய் நம்ம ஈஸியாலாம் எடுத்துகிட்டு வர முடியாது. அப்படி பணம் எடுக்கணும்னா நம்மளுடைய கார்டு இருக்கணும், நம்ம கார்டில் காசு இருக்கணும். காசு இருந்துச்சுனாலும் நமக்கு பாஸ்வேர்டு தெரியணும். பாஸ்வேர்டை போட்டால் தான் அதிலேருந்து நம்ம பணத்தை எடுக்க முடியும். ஆனாலும் அந்த பாஸ்வேர்டை வச்சு அதெல்லாம் ஒரு பாதுகாப்பு கொடுத்துருந்தாலும் போதாக்குறைக்கு 2-3 கேமராவை அதுக்கு நேராக வச்சுக்கிறாங்க. உள்ள கேமரா, வெளியே கேமரா, இப்படி பாதுகாப்பு இருக்குது. அதையும் தாண்டி வாட்ச்மேனை, செக்யூரிட்டியை நிப்பாட்டுறாங்க, பாதுகாப்பு கொடுக்குறாங்க. பேங்க்கில், ஏடிஎம்மில், இப்படி நம்ம பார்க்கக்கூடிய நிறையா எதெல்லாம் முக்கியமானதாக நாம் கருதுகிறோமோ அதற்கெல்லாம் பாதுகாப்பு நம்ம கொடுக்குறோம். ஆண்டவர் இன்னைக்கு இந்த இடத்துலேருந்து ஒரு வசனத்தை நமக்கு சொல்லி அதில் கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். நீதிமொழிகள் 4வது அதிகாரம் 23வது வசனத்துக்கு நேராக நம்ம பைபிளை திருப்பிப்போம். நீதிமொழிகள் 4வது அதிகாரம் 23. நம்ம எல்லாரும் சேர்ந்தே வாசிக்கிறோமா? அதை 3 தடவை வாசிக்க போகிறோம், சேர்ந்து வாசிக்க போகிறோம். எடுத்துட்டிங்களா? பக்கம் 766, பழைய ஏற்பாட்டில் பக்கம் 766. ரெடி? சேர்ந்து வாசிப்போம். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அது நின்று ஜீவ ஊற்று புறப்படும். இன்னும் 2 முறை சத்தமாக வாசிக்கிறோம். இதுக்கு முன்னாடி மற்றவங்க வாசிக்கிறத கேட்டுட்டு இருந்தாலும் இப்போ கூட சேர்ந்து வந்துருங்க. என்ன சேர்ந்து வாசிக்கலாம்? 1 2 3. எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அது நின்று, வாசிங்க, ஜீவ ஊற்று புறப்படும். இன்னொரு முறை, ஒருத்தருடைய வாய் கூட அமைதியாக இருந்துடக்கூடாது, சேர்ந்து வந்துருங்க. எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அது நின்று
ஜீவ ஊற்று புறப்படும். இந்த வார்த்தை நம்ம இருதயத்தில் நல்லா ஞாபகம் இருக்கட்டும். ஓகே, நம்ம வீட்டில் ஏதோ ஒரு மதிப்பான ஒரு பொருள் இருக்கிறது, அதற்காக பூட்டு போட்டு வச்சிருக்கிறோம், பாதுகாக்கிறோம். சிலர் பெரிய பூட்டு போட்டிருப்பீங்க, சிலர் சின்ன பூட்டை போட்டிருப்பீங்க. கேட்டில் ஒரு பூட்டு, அதுக்கப்புறம் வீட்டு கதவுல ஒரு பூட்டு, அதையும் தாண்டி பெட்ரூமுக்கு ஒரு பூட்டு, பெட்ரூமை தாண்டி பீரோவில் ஒரு பூட்டு, பீரோவில் தாண்டி உள்ளே இருக்கக்கூடிய அந்த சேஃப் லாக்கருக்கு அதுக்கு ஒரு பூட்டு. இதெல்லாம் பூட்டி சாவியை பத்திரமா வச்சுருக்கோம். இந்த நம்ம இதில் ஒரு வேடிக்கையாக பீரோலுக்கு 2 சாவி கொடுப்பாங்க இல்லையா? 2 சாவி. எதுக்கு 2 சாவி கொடுக்குறாங்க? நம்ம ஆளுக்கு என்ன பண்ணுவாங்க தெரியுமா? ஒரு சாவியை தூக்கி பீரோலுக்குள்ளே வச்சுக்கிறது. ஒரு சாவி பீரோலில் வச்சுட்டு இன்னொரு சாவி வச்சு அது மிஸ் ஆனோன்னா ஐயோ இன்னொரு சாவி எங்கே? அது பீரோலுக்குள்ளே தான் இருக்குது. ஓகே, அப்போ நம்ம பாதுகாப்புக்கு எத்தனை பூட்டு போடுறோம்ல? கேட்டு, வீட்டு மெயின் ஹாலு, அதுக்கப்புறம் நம்மளுடைய பெட்ரூமு, அடுத்து பீரோலு, அதுக்கப்புறம் சேஃபு, அந்த பீரோலுக்குள்ளே இருக்கக்கூடிய சின்ன அறை, அந்த சேஃப் லாக்கர், அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளேயும் சிலருக்கு சுரங்கப்பாதை மாதிரி இருக்கும், அதுலேயும் ஒரு லாக்கு. நம்ம ஒரு பணத்திற்கு இல்லைன்னா நகைக்கு இல்லைன்னா பத்திரத்துக்கு இவ்வளோ பாதுகாப்பு கொடுக்குறோம். இதற்கு எடுக்கிற மெனக்கு இல்லைன்னா இதுக்கு எடுக்கக்கூடிய முக்கியத்துவம் அதே அளவு நம்மளுடைய இருதயத்துக்கு நம்ம கொடுத்துருக்குறோமான்னு நம்ம இன்னைக்கு கொஞ்சம் கேட்கணும். உங்கள் இருதயத்தில் நீங்கள் கேட்கணும், உங்கள் இருதயத்துக்கு இத்தனை பாதுகாப்பு இருக்குதா? ஆமாம் பாஸ்டர், போன வாரம் டாக்டர் கூட சொன்னார் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்குது. அந்த இருதயத்தை குறித்து நான் பேசலை, ஆர்டிக்கல் வென்ட்ரிக்கலை குறித்து நான் பேசலை. நான் பேசக்கூடியது நம்முடைய வேதம் இங்கே கற்றுக் கொடுக்கக்கூடியது சரீரத்தில் இருக்கக்கூடிய உடல் உறுப்பாகிய இருதயத்தை சொல்லாமல் வேதம் சொல்லுகிறது நம்முடைய எண்ணத்தினுடைய பிறப்பிடம், நம்முடைய நினைவுகளுடைய வைப்பிடம். நம்ம நினைச்செல்லாம் நம்முடைய நினைவுகள் எல்லாம் வச்சிருக்கிற ஒரு இடம், நம்முடைய விருப்பங்கள் வச்சிருக்கிற ஒரு இடம், நம்ம எண்ணங்களுடைய பிறப்பிடம். ஸோ இவ்வளோ பெரிய விளக்கம் கொடுக்காம அதை தான் இதயம், மனது அப்படிங்கிற எளிய வார்த்தைகளை வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. இந்த இருதயத்திற்கு பாதுகாப்பு நம்ம கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது இருதயத்தை எப்படி காக்கணுமா? காவலோடு அல்ல, சொல்லுங்க, எல்லா காவலோடு. என் கூட சேர்ந்து சொல்லுங்க, எப்படி? எல்லா காவலோடு. 23ஆம் தேதி நம்ம ஓட்டு போட எல்லாரும் போனோம். அப்போ ஓட்டு போட போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே போன உடனே ஸ்லிப்பை வாங்கினாங்க. நம்ம பேரை செக் பண்ண சொல்லையே அதில் அந்தந்த கட்சியை சார்ந்த சிலர் உள்ள இருந்தாங்க இல்லையா? அவங்க உண்மைதானான்னு செக் பண்ணுறாங்க. ஏன்னா கள்ள ஓட்டு விழுந்துடக்கூடாது. ஆமாம், இவர் ஜோசப் தானா? அப்போ எல்லாரும் இருக்கிறாங்க. அவங்க முன்னிலையில் தான் இத்தனைக்கும் தேர்தல் ஆணையத்திலேருந்து ஒரு கேமரா வாட்ச் பண்ணிட்டு இருக்கு. 2-3 கேமரா மாட்டி வாட்ச் பண்ணுறாங்க. தேர்தல் அதிகாரிகள் அங்கே இருக்கிறாங்க, போலீஸ் அதிகாரிகள் இருக்கிறாங்க, சில இடத்துல சிஆர்பி வீரர்கள் இருக்கிறாங்க, இன்னும் கட்சிக்காரர்களும் இருந்து. இதுதான் பலத்த பாதுகாப்பு. ஏதோ ஒரு பாதுகாப்பு நான் வச்சுட்டேன் போதும், கேமரா மட்டும் வச்சிருக்கிறோம் அப்படி அல்ல. வீட்டில் கேமரா வச்சிருக்கிறோம், நம்ம சிலருடைய வீட்டில் கேமரா வச்சதுனால வீட்டை திறந்து போட்டவோ வைக்கிறோம் இல்லை, பலவிதமான அடுக்கு பாதுகாப்பை நம்ம கொடுக்கிறோம். அதே போல வேதம் சொல்லுகிறது நம்முடைய இருதயத்திற்கு எல்லா காவலோடும் நம்முடைய இருதயத்தை காத்துக்கொள்ளணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். நம்முடைய இருதயத்தை எப்படி காக்கணும் சொல்லுங்க? எல்லா காவலோடும். நம்ம இருதயம் காக்கப்படுகிறதா? ஏனென்றால் இந்த இருதயத்திலிருந்து வேதம் சொல்லுகிறது அது நின்று ஜீவ ஊற்று புறப்படும். என் கூட சேர்ந்து சொல்லுங்க, அதிலிருந்து என்ன வரும்? இன்னும் சத்தமா கூட வாங்க பார்க்கலாம். ஜீவ ஊற்று. நம்ம குடும்பத்தை வாழ வைக்கக்கூடிய நன்மை வெளியே இருந்து இல்லை, நம்மிடத்தில் இருந்து தான் புறப்பட முடியும். ஒருவேளை நாம் விரும்பின அரசியல் தலைவர்களை அடுத்த முதல்வராகவோ அமைச்சர்களாகவோ நம்ம எதிர்பார்க்கலாம். ஆனால் நாம் வாழ வேண்டும் என்றால் எனக்கு வாழ்க்கை தருவது என்னிடத்திலிருந்து புறப்படுகிற ஜீவ ஊற்று. உங்க ஜீவ ஊற்று எப்படி இருக்குது? நம்ம இருதயத்தில் ஜீவ ஊற்று இருக்குதா? நம்முடைய இருதயம் காக்கப்பட்டு இருக்கிறதா? நம்முடைய இருதயத்தை காத்துக்கொள்வதற்கு நாம் எந்த அளவு மெனக்கெடுக்கிறோம்? எந்த அளவு நம்ம இன்னும் முக்கியத்துவம் கொடுக்கிறோம்?
சொல்ற வார்த்தையெல்லாம் உள்ள எடுத்து எடுத்து போட்டுக்கிட்டே இருக்கிறோம். சில வருடங்களுக்கு முன்பாக நம்ம ஊர்களில் தண்ணி பைப்லாம் வர்றதுக்கு முன்னாடி ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு எல்லையில் ஒரு பெரிய கிணறு இருக்கும் இல்லையா? பெரிய கிணறு, ஊரில் இருக்கிற எல்லாரும் அதில் தான் வந்து தண்ணி எடுப்பாங்க. அந்த கிணறு தான் அந்த ஊருக்கே ஆசீர்வாதமாக இருக்கும். அதில் தான் எல்லாரும் வந்து தண்ணி எடுப்பாங்க. இதில் ஜாதி ஏற்றத்தாழ்வுலாம் பழைய காலத்தில் இருந்துச்சு. ஓகே, போகட்டும், தண்ணி எடுப்பாங்க. ஆனால் அந்த கிணறு கொஞ்ச நாட்கள் ஆனதுக்கு அப்புறம் என்னாச்சுன்னா, ஒரு பந்து விழுந்துச்சு, ஒரு செருப்பு விழுந்துச்சு, ஒரு மட்டை விழுந்துச்சு. இதெல்லாம் வெளியே எடுக்கப்படாமல் ஆக ஆக அநேகரை வாழ்வழித்த அந்த கிணறு அநேகருடைய வாழ்க்கையில் அநேக குடும்பத்தை சுத்தம் பண்ணுறதுக்கு, உணவு தயாரிப்பதற்கு, சில கிராமங்களில் கிணத்து தண்ணீரை வச்சு தான் உணவு தயாரிச்சுட்டு இருந்தாங்க. உணவு தயாரிப்பதற்கு, அவங்க குடும்பத்தை அழகாக்குவதற்கு பயன்பட்ட அந்த கிணற்று நீர் அநேக குப்பைகளை உள்ள எடுத்துக்கிட்டதுனால இப்போ அது எப்படி மாறிடுச்சு அப்படின்னா, நாச்சம் எடுக்கிறதா மாறிடுச்சு. பெரியவங்க வந்து சொல்லுவாங்க, பேர பிள்ளைய கூப்பிட்டு சொல்லுவாங்க, இங்கே பாடுறா, இங்கே தான் உன் அப்பா விளையாண்டுட்டு இருப்பான், இங்கே தான் நாங்கள் தண்ணி எடுப்போம், இங்கே தான் அவங்க பாட்டி தண்ணி எடுப்பாங்க, அப்படி சொல்லுவாங்க. ஆனால் இப்போ அந்த கிணறை பார்த்தோன்னா நிறைய இடத்துல அந்த கிணறு இல்லை. எப்படி குப்பைகள் எல்லாம் போட்டு கிணத்தை மூடிட்டாங்க, நாச்சம் எடுக்கக்கூடியதாக மாறிவிட்டது. அநேகரை வாழ வைக்க வேண்டிய, அநேகரன்னு விடுங்களேன், உங்க குடும்பத்தை வாழ வைக்க வேண்டிய ஊற்று, நம்மளிடத்திலிருந்து புறப்பட வேண்டிய ஊற்று இன்னைக்கு நாச்சம் எடுக்கக்கூடியதாய் அடைக்கப்பட்டு இருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய இருதயத்தை காத்துக்கொள், உன்னுடைய இருதயத்தை காத்துக்கொள். உன்னுடைய இருதயத்தில் வைக்கப்படக்கூடிய காரியங்கள் எது என்னுடைய இருதயத்தில் இருக்கு? என் இருதயத்தில் இது வைப்பதற்கு தகுதியானது தானா? என் இருதயத்துக்குள்ள போக வேண்டிய காரியம் தகுதி உள்ளது தானா? நாம செக் பண்ணணும். நம்ம வாழ வேண்டிய வார்த்தை, தேவன் தரக்கூடிய வசனமாகிய வார்த்தை நிலமாகிய இருதயத்தில் விழுகிறது என்று வேதம் சொல்லுகிறது. லூக்கால நம்ம வாசிக்கும் பொழுது இப்படி வாசிக்கிறோம். லூக்கா 8வது அதிகாரத்தில் 11 அந்த இடத்துல அப்படியே 11 இருந்து பேசும்போது அந்த வசனத்தையும் விதையையும் நிலத்தையும் குறித்து அவர் பேசிட்டே போறார். விதை என்பது தேவனுடைய வசனம், அந்த நிலம் என்பது தேவனுடைய மனுஷனுடைய இருதயம். இந்த இருதயத்துக்கு ஒரு 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 கேரக்டர் இருக்குது. என்னன்னா, இருதயத்துக்குள்ள ஒரு விஷயம் நீங்க உள்ள போட்டீங்கன்னா, அந்த நிலத்துல ஒரு விஷயம் போட்டீங்கன்னா அது அப்படி கல்டிவேட் பண்ணும், அது உற்பத்தி ஆக்கும். அது போடுற ஒரு விதைய அது அப்படியே வைக்காது, அது அது பெருக்க பண்ணிக்கிட்டே இருக்கும். நம்ம இருதயம் அதே வேலை செய்யும். யாராகிலும் ஒருவர் உங்களை குறித்து ஒரே ஒரு தடவை தப்பா பேசிட்டு போயிருப்பாங்க, உன்னை பத்தி எனக்கு தெரியாதா, இப்படி ஒரு வார்த்தை அவங்க பேசிட்டு போயிடுவாங்க. இதே போல ஸ்பீக்கர் நம்ம இருதயத்தில் பிசாசு செட் பண்ணி, உன்னை பத்தி என்ன சொல்லிட்டான், உன்னை பத்தி தெரியாதான்னு சொல்லிட்டான், உன்னை பத்தி தெரியாதா. ஒரு டைம் அந்த வார்த்தை வருது, ஆனா அந்த வார்த்தை உள்ள ரிங்காரம் இடுகிறது. மறுபடி 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 அந்த வார்த்தை இருதயத்துக்குள் வேலை பார்த்துக்கிட்டே இருக்கு. உடனே அதுல இருந்து ஒரு 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 செடி முளைக்கிறது, ஒரு விருட்சம், ஒரு மரம் முளைக்கிறது. இவன் இப்படி சொன்னதுனால நீ இதை சொல்லணும், அவங்க இப்படி பேசுனதுனால நீ இப்படி பேசணும். அந்த விதை, அந்த வார்த்தை வாங்கின பின்பு இருதயம் சும்மா வைக்கிறது இல்லை. யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு காரியத்தை சொல்லிட்டு போகையோ அதையே யோசிச்சுட்டு இருக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, தேவையில்லாத வார்த்தைகளை, சொல்லப்படுகிற எல்லா வார்த்தையும் கவனியாதே. வசனத்தை வாசிக்கும் போது இப்படி வாசிக்கிறோம். பிரசங்கியில 7வது அதிகாரம் 21 வாசிக்கும் போது அந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது பாருங்க. பிரசங்கி 7, சொல்லப்படும் எல்லா வார்த்தைகளையும் கவனியாதே. சொல்லப்படுற எல்லா வார்த்தையும் என்ன பண்ணாத, கவனித்தால் உன் வேலைக்காரன் உன்னை நிந்திப்பதை. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றார், உன்னை நிந்திக்க மாட்டாங்கன்னு சொல்றாரா? நிந்திப்பாங்க, ஆனா அதை கேட்க கூடாது, அதை கவனிக்காதே. அல்லேலூயா சொல்லுங்களேன், சத்தம் அல்லேலூயா. உங்க இருதயத்துக்குள்ள போற வார்த்தை என்ன? நம்ம இருதயத்துக்குள்ள இந்த வசனம், இந்த நீதிமொழிகள் 2:23 சமீபத்தில் ஒரு காரியத்தினால நான் அந்த வார்த்தையை கேட்டுட்டு இருக்கும்போது என்னுடைய இருதயத்தில் எனக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்துச்சு. அப்போ கண்டிப்பாக நான் இதை உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்ளணும், எனக்கு ஆசீர்வாதமாக இருந்துச்சு. அப்போ சபைக்கு இதை பகிர்ந்து கொள்ளணும்னு சொல்லி தான் இந்த வார்த்தையை நான் உங்களிடத்தில் சுமந்து வந்திருக்கிறேன்.
அப்போ நமக்கு வருகிற வார்த்தைகள் நம்ம குடும்பத்தை குறித்து, நம்மை குறித்து நிந்திக்கிற வார்த்தைகள் இருக்கலாம், நம்மளை குறித்து அவமானப்படுத்துகிற வார்த்தைகள் இருக்கலாம். அவன் எப்படி சொல்ல போச்சு, அவன் சொல்றவனா இருக்கட்டும், ஆனால் அந்த வார்த்தை என்னுடைய நிலத்தில் விதைக்கப்படக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க சத்தமா, அல்லேலூயா. உங்க இருதயத்தில் அந்த வார்த்தை விதைக்கப்படக்கூடாது. சமீபத்தில் சில வருடங்களுக்கு முன்பாக நடந்த ஒரு சம்பவம்னா, அதை நியூஸ் பேப்பரில் வாசித்தேன். எனக்கு அது வேடிக்கையாக இருந்துச்சு. என்ன அப்படின்னா, வட மாநிலத்தில் ஒரு பகுதியில் ஒரு விவசாயம் செய்யக்கூடிய விவசாயி ஒரு நாள் காலையில் அவர் தன்னுடைய தோட்டத்துக்கு போயிருக்கிறார். அந்த நிலத்துக்கு போயிருக்கும்போது நல்ல ப்ளூ கலர், ஊதா நல்ல நீல நிறமும் வெள்ளை நிறமும் கலந்தது போல ஒரு நல்ல ஒரு பெரிய ஒரு பொருள் கடந்துச்சு. இவருடைய பார்வைக்கு அதை பார்க்க சொல்ல ரொம்ப அழகா இருக்கு. நல்ல வெள்ளை கலரும் இருக்கு, ப்ளூ கலரும் இருக்கு. உடனே அவர் அதை எடுத்துட்டு தன்னுடைய டிராக்டரில் வச்சு கொண்டு போகும்போது இது அந்த கிராமம் ஃபுல்லாக செய்தி பரவிருச்சு. ஏன்னா இது வானத்திலிருந்து விழுந்த கல். உடனே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்த சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இது வானத்திலேருந்து விழுந்திருக்கு, இது விலையேற பெற்றது, இது ரொம்ப ரேட் கூடினது, இது மாணிக்க கல்லாக இருக்கலாம், இல்லைன்னா அந்த கிரகத்திலேருந்து விழுந்திருக்கலான்னு சொல்லி அந்த கல்லுக்கு விலை பேச ஆரம்பித்தாங்க. அப்போ அதை தொட்டு பார்க்கும்போது கூலிங்கில் இருந்த உடனே அந்த ஊரில் உள்ள ஒருத்தர் சொன்னார், இது வானத்திலேருந்து வந்ததுனால நல்ல கூலிங்கான கிளைமேட்டில் இருந்திருக்கும், அதனால் இதை ஃப்ரீசரில் வைக்கணும்னு சொல்லி இந்த நம்ம வீட்டில் சரி கடைகளில் இதெல்லாம் பால் பாக்கெட்லாம் போடுவாங்கள்ல, அதை மாதிரி ஒரு ஃப்ரீசரை பணம் கொடுத்து வாங்கி அந்த ஃப்ரீசருக்குள்ளே அதை தூக்கி வைக்கிறார். அதுக்கு ஒரு பேர் ப்ளூ ஐஸ் அப்படின்னு பேர் வச்சு அதை வர்றவங்களாம் வந்து பார்க்குறாங்க. ஒருத்தர் 5 லட்சம் சொல்கிறாரு, ஒருத்தர் 10 லட்சம் சொல்கிறாரு, ஒருத்தர் சொல்கிறாங்க இது கோடி கணக்கில் போகும், 5 லட்சம் 10 லட்சத்துக்கெலாம் கொடுத்துறாத, நீ ஏமாந்துடாத. பெரியவங்களாம் அட்வைஸ் பண்ணுறாங்க. ஆனால் இவர் வீடு கட்டுறதுக்கு பிளான் பண்ணுறாரு, அடுத்து எப்படி வீடு கட்டலாம், ஒவ்வொருத்தராக கேட்காங்க. இந்த செய்தி அப்படியே அரசாங்கத்துக்கு போயிட்டு போலீஸ்காரங்களுக்கு இந்த தகவல் வந்துருச்சு. என்னடா ஏதோ வானத்திலிருந்து விழுந்த கல், ஏன்னா வானத்திலிருந்து விழுந்ததோ இல்லைன்னா பூமிக்கு அடியிலேருந்து வருகிற புதையலோ அதுக்கு நமக்கு சொந்தமானது கிடையாது, அது அரசுக்கு சொந்தமானது, அதுதான் சட்டம். அப்போ இவங்க வச்சிருக்கிறாங்கன்னு சொல்லி அந்த கல்லை குறித்து கேட்கறதுக்காக அந்த விவசாயி வீட்டுக்கு போலீஸ்காரங்க போயிருக்கிறாங்க. இந்த விவசாயி சொல்கிறார், இல்லை சார் அப்படிலாம் ஒன்றும் உழலை. என்னங்க ஊரே சொல்கிறாங்க விழலைங்கிறீங்க அப்படின்னு சொல்லி மிரட்டி கேட்டால் பார்த்தா உள்ள ஒரு ஃப்ரீசரில் இந்த ரூமில் உள்ள பெட்ரூம்குள்ளே உள்ளே ஒழிச்சு வச்சு ஃப்ரீசருக்குள்ளே அந்த கல்லை வச்சுருக்கிறான். இவங்க போலீஸ்காரங்க பார்த்துட்டு இந்த கல்லை குறித்து அவங்களுக்கு தெரியலை. உடனே வானத்திலேருந்து வரக்கூடிய பொருட்களை ஆராய்ச்சி செய்யக்கூடிய சயின்டிஸ்ட் அவங்கள கூப்பிட்டுட்டு வந்து, ஐயா இந்த கல் எப்படி கொண்டு போகலாம், இது எங்கே கொண்டு வைக்கலாம், இது ஒருவேளை வெடிகுண்டா கூட இருந்துடக்கூடாது, இல்லைன்னா எரிக்கற்களாக இருந்துடக்கூடாது, திடீர்னு வெடிச்சு இந்த கிராமத்துக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு உடனே அவங்க கூட்டிகிட்டு வராங்க. இவருக்கு ரொம்ப வருத்தம். உடனே அவங்க வந்து அப்போ பரிசோதனை பண்ணும்போது இவர் சொல்கிறார், ஐயா இந்த கல்லை முத நான் தான் ஏன் பார்த்தேன், நான் தான் ஏன் எடுத்தேன், தயவு செய்து கவர்மெண்ட்லேருந்து ஒரு ரிவார்டாக அட்லீஸ்ட் ஒரு 5 லட்சம் மாட்டு என்ன பண்ணுங்க கொடுங்க, இது கண்டிப்பாக நீங்கள் மியூசியமில் வைப்பீங்க, மியூசியமில் வச்சு நிறையா பேர் வந்து பார்ப்பாங்க, 5 லட்சம் மாட்டு கொடுங்க. உடனே அந்த சயின்டிஸ்ட் தலையில் அடிச்சுட்டு இது என்ன தெரியுமான்னு கேட்டார். இது வந்து பெரிய கல் தானே. உடனே சயின்டிஸ்ட் அப்போ சொன்னாராம், இது நடந்த வருஷம் இருக்கும். அப்போ சொன்னாராம், இது என்ன விஷயம் அப்படின்னா, ஏரோப்ளேனில் போகும்போது லெட்டின் பாத்ரூம் பண்ணுவாங்கல்ல, அந்த செப்டி டேங்க் நம்ம தண்ணியில் வைக்கிறோம், அதை என்ன பண்ணுவாங்கன்னா பயங்கரமான கூலிங்கில் அதை ஃப்ரீஸ் பண்ணிடுவாங்க. அதை கடலுக்கு மேலே போகும்போது சில நேரங்களில் அதை எடுத்து விடுவாங்க. அவன் போக சொல்ல தெரியாமல் ஏதோ ஒரு ஃப்ளைட்லேருந்து எங்கே விழுந்துருச்சு, இங்கே விழுந்துருச்சு. இவர் இவ்வளோ நாள் பாதுகாத்து வச்சுருந்தது என்னது, செப்டி டேங்க் இல்லை, நாத்தம் எடுக்கிறது. இது ஒரு நடந்த சம்பவம். நான் இதை வாசிக்கும்போது இது எனக்கு ரொம்ப நாள் இருக்கும், சின்ன வயசில் வாசித்தது. ஆனால் எனக்கு நம்ம இருதயத்திலையும் இதே போல் சில சீக்ரெட்டை மெயின்டைன் பண்ணுறோம்ல, சில காரியங்களை உள்ளேயே வச்சுக்கிறோம்ல, அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா நாச்சம் எடுக்குது. ஆண்டவர் பரிசேயர்களை பார்த்து இப்படி சொல்றார், வெளியே நல்லா உபவாசம் இருக்கிறான்ப்பா, நல்லா ஜபம் பண்றான், காணிக்க கொடுக்குறான், ஆனா வெளியே அழகா இருக்கு, உள்ள பார்த்தா நாச்சம் எடுக்கு, வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறையா இருக்குன்னு சொல்றார். உங்கள்கிட்டையும் நீங்க கேளுங்க,
உங்க இருதயத்திட்டே நீங்க கேளுங்க, எதை நீ இருதயத்தில் வச்சிருக்கிற? எதை என் இருதயத்தில் வச்சிருக்கிறோம்? வெளியே சொன்னா நாச்சம் எடுக்கக்கூடியது இருதயத்துக்குள்ள இருக்குதா? வெளியே சொன்னா அவமானப்படக்கூடிய விஷயம் இருதயத்துக்குள்ள இருக்குதா? அப்படின்னா அப்படிப்பட்ட விஷயம், அப்படிப்பட்ட காரியம் நம்முடைய இருதயத்திற்குள் போவதற்கு அது தகுதியானது அல்ல. நான் இருதயத்தை காத்துக்கொள்ள வேண்டியது இருக்கு. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது இது பொக்கிஷம். நல்ல வேதம் இந்த மத்தேயு 12வது அதிகாரம் 35வது வசனத்தில் சொல்லுகிறது. மத்தேயு 12:35, இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து, இருதயமாகிய நல்ல பொக்கிஷம். உங்க இருதயம் பொக்கிஷமா இருக்கணும். நம்மளுடைய இருதயம் பொக்கிஷமா இருக்கணுமே தவிர நாச்சம் எடுக்கக்கூடிய அசுத்தமானது நம்ம இருதயத்துக்குள்ள இருக்கக்கூடாது. நீதிமொழிகள் 4:23 சொல்லுகிறது அதுல ஜீவ ஊற்று இருக்குன்னு சொல்லுகிறது. மத்தேயு 12:35 சொல்லும்போது பொக்கிஷம் சொல்லுகிறது. லூக்கா 8:12 வாசிக்கும் போது இருதயத்தை நிலம் என்று சொல்லுகிறது. நீதிமொழிகள் 23:7 வாசிக்கும் போது, நீதிமொழிகள் 23வது அதிகாரம் 7வது வசனம், அவன் இருதயத்தின் நினைவு எப்படி இருக்கிறதோ அப்படியே அவன் இருக்கிறான். நினைவு, இருதயம் கண்ட்ரோல் ரூம். இருதயம் கண்ட்ரோல் ரூம். இந்த இருதயம் தான் நாம என்ன செய்யணும், எதை செய்யக்கூடாதுன்னு முடிவெடுக்கக்கூடிய இடத்துல இருக்கிறது. அப்படி என்றால் நம்முடைய இருதயத்தில் போகக்கூடிய விஷயத்தை குறித்த கவனம் இருக்கணும். அவனுடைய இருதயத்தின் நினைவுகள் எப்படியோ அப்படிதான் அவன் இருப்பான். நான் எப்படி இருப்பேன், என் இருதய நினைவு எப்படி இருக்குதோ. நீங்க எப்படி இருப்பீங்க, உங்க இருதய நினைவு எப்படி இருக்குதோ. அவர்கள் எப்படி இருப்பார்கள், அவர்களுடைய நினைவு எப்படி இருக்கிறதோ அப்படி இருப்பாங்க. அப்படி என்றால் நான் எப்படி இருக்க வேண்டும், வெளியே நான் எப்படி இருக்கணுமோ அதை உள்ளேயே சரி பண்ண வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்களேன், சத்தமா அல்லேலூயா. நீதிமானா வாழணும் அப்படின்னா உள்ளேயே எப்படி அவன் வந்துடணும் சொல்லுங்க, நீதிமானா மாறிடும். வெளியே நீதிமானா உள்ள அசுத்தம் உள்ளவனா நம்ம இருக்கிறோம்னா அது ஒரு நல்ல வாழ்க்கை அல்ல, மாறுபாடு உள்ளவன் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த இருதயத்தை கெடுக்கக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? இதுல ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய ஆள் யாருன்னா கண்ணு. இந்த கண் பார்க்கிறவைகள் எல்லாம் இருதயத்தில் வாங்கி போடும். இப்போ செய்தியை பார்த்துட்டு இருக்கிறீங்க, ஆராதனையில் வந்திருக்கிறீங்க, மக்களை பார்க்குறீங்க, கூட இருக்கிறவங்கள பார்க்குறீங்க, இதெல்லாம் இருதயம் வாங்கி வாங்கி உள்ள போடும். செவி நம்ம பேச உள்ள வருகிறதெல்லாம் வாங்கி உள்ள போடும். அந்த உள்ள வாங்கி போடுறத வந்த உடனே இந்த இருதயம் இப்படி ஒரு வார்த்தை தமிழ்ல சொல்லுவாங்க, அக்ஷய பாத்திரம். கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? அக்ஷய பாத்திரம் அப்படின்னா என்ன? அதில் ஒரு பொருளை நம்ம உள்ள போட்டோம் அப்படின்னா அது டபுளா வரும், அது எடுக்க எடுக்க வந்துகிட்டே இருக்கும். இருதயத்துக்குள்ள கோபத்தை உள்ள போட்டோம்னா, இருதயத்தில் ஒருத்தர் இவன் சரியில்லைன்னு சொல்லி அந்த எண்ணத்தை உள்ள போட்டோம்னா, அவர்கள் தப்பா பேசுன அந்த வார்த்தையை உள்ள போட்டோம்னா அது அப்படியே கிடக்காது, அது அப்படியே மல்டிபிள் ஆகும், பெருகும், அது அப்படியே உற்பத்தி ஆகிட்டே இருக்கும். அப்போ இந்த கண்ணும் இந்த செவியும் கொஞ்சம் கவனிக்க வேண்டியது இருக்கு. வேதம் நமக்கு இங்க கற்றுத்தருகிறது. நீதிமொழிகள் 16:32 சொல்லும்போது, பட்டணத்தை பிடிக்கிறத விட உன் மனதை அடக்கிறது ரொம்ப முக்கியம். எரேமியா 17வது அதிகாரம் 9வது வசனத்தில் சொல்லுகிறது, எல்லாவற்றையும் பார்க்கலாம். எரேமியா 17:9 சொல்லுகிறது, எல்லாவற்றையும் பார்க்கலாம், எல்லாவற்றையும் பார்க்கலாம் இருதயம் திருக்குள்ளதும். ஐயா, இது பொக்கிஷமா இருக்க வேண்டிய இருதயம். நான் எப்படி வாழணுங்கிற என் வாழ்க்கையை குறித்து என்னுடைய வாழ்க்கையை மேம்படுத்த வேண்டிய இருதயம் மகா கேடா மாறிடுச்சு. தேவனுடைய சத்தத்தை கேட்க வேண்டிய இருதயம் மகா கேடா மாறிடுச்சு. இருதயம் மகா கேடுள்ளதாய் மாறிடுச்சு. ஆண்டவர் இன்னைக்கு இந்த கால வேளையில சொல்றார், உன் இருதயத்தை காத்துக்கொள். அல்லேலூயா சொல்லுங்க, இணைந்து அல்லேலூயா சொல்லுங்களேன். எதை காக்கணும் சொல்லுங்க? உங்க போன்ல நீங்க கொடுக்குற பாஸ்வேர்டை விட, ஏன் உங்க போன்ல பாஸ்வேர்டு இருக்கு? யாரும் எடுத்து நோண்டிடக்கூடாது. உங்க இருதயத்துக்கு பாஸ்வேர்டு இருக்குதா?
யாராட்டும் ஒருத்தர் எரிச்சலை சொல்லிட்டு போனாங்கன்னா நம்ம இருதயம் எரிச்சல் ஆயிருது. பாருங்க, யாரோ ஒருத்தர் கோபத்தை உமிழ்ந்துட்டு போறாங்கன்னா அந்த கோபம் நமக்குள்ள வருது. நம்ம மொபைலை யாரோ ஆக்சஸ் பண்றதுக்கு நம்ம பெர்மிஷன் கொடுக்கறது இல்லை. பாஸ்வேர்டு தெரியணும். சிலர் இது மொபைலில் பாஸ்வேர்டு, ஜிபேல பாஸ்வேர்டு, இதெல்லாம் பாஸ்வேர்டு இருக்குது. சிலர் வாட்ஸ்அப்புக்கு, சிலர் ஃபேஸ்புக்கு, சிலர் இன்ஸ்டாகிராம் பாஸ்வேர்ட் போட்டிருக்கிறோம். ஏன்? யாரும் எனக்கு தெரியாமல் என்னுடைய இதை ஓப்பன் பண்ணக்கூடாது. இதற்கு கொடுக்கக்கூடிய பாஸ்வேர்டு, இதுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம், இதை காப்பாற்றுவதற்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம், யாரோ ஒருத்தர் பேசின ஒரு வார்த்தை, நல்லா சந்தோஷமா இருந்துட்டு இருப்போம், யாரோ ஒருத்தர் எரிச்சல நம்மளை பார்த்துட்டு போவாங்க, அந்த எரிச்சல் அப்படியே நம்ம உள்வாங்கிக்கிட்டு அப்படியே நம்ம இருதயம் அதை அப்படியே உருவாக்கி கொண்டு இருக்கு. உங்க இருதயத்துக்குள்ள எதை போகணும்னு சொல்லி நம்ம ஃபில்டர் பண்ணணும். என் இருதயத்துக்குள்ள இது போகலாம், இது போகக்கூடாது, இது என் இருதயத்துக்கு தேவை, இது தேவையில்லை, இந்த வார்த்தை தேவை, இந்த காரியம் தேவை, இது தேவையில்லைன்னு சொல்லி ஃபில்டர் பண்ணணும். ஏனென்றால் இருதயம் பொக்கிஷம். அல்லேலூயா சொல்லுங்களேன், சத்தமா அல்லேலூயா. நமக்கு தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க, சொந்தக்காரங்க இருக்கிறாங்க, நம்ம வீட்டு வாசல் வர வர்றவங்க இருக்கிறாங்க. சிலரை வீட்டு ஹால் வர அனுமதிப்போம், சிலரை ரொம்ப ரொம்ப ஒரு சிலரை மட்டும்தான் பெட்ரூம்குள்ள அனுமதிப்போம். ரொம்ப 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 ஒருத்தரை மாத்திரம்தான் பீரோல திறக்க விடுவோம். ஆனா எல்லாரையும் பொக்கிஷத்தை தொட விட மாட்டோம். நம்ம நேசிக்கலாம், அவங்க உங்க மேல அன்பா இருக்கலாம், ஆனா அதுக்கு ஒரு செக்யூரிட்டி எடுக்கிறோம். ஆனா யாரோ ஒருத்தர் தெரிஞ்சவங்களோ தெரியாதவங்களோ சொன்ன ஒரு வார்த்தை ஈஸியா இருதயத்துக்குள்ள எடுக்கிறோம், ஈஸியா இருதயத்தை அட்டாக் பண்ண விடுறோம், ஈஸியா கோபத்துக்கு விட்டு கொடுத்துறோம், ஈஸியா எரிச்சலுக்கு விட்டு கொடுத்துறோம். யாரோ ஒருத்தர் நம்ம முகத்தை சுண்டிட்டு போறாங்க, ஈஸியா அந்த விஷயத்தை ரியாக்ட் பண்ணிடுறோம், உடனே அதுக்கு ஒரு மறு உத்தரவு செஞ்சிடறோம். ஆண்டவர் சொல்றார், உன் இருதயத்தை எல்லா காவலோடும் காத்துக்கொள். அல்லேலூயா சொல்லுங்களேன், சத்தம் அல்லேலூயா. உங்க குடும்பத்தை வாழ வைக்கக்கூடிய வார்த்தை வேற எங்கேயும் இல்லை, உங்க இருதயத்தில் தான் இருக்கு. வேற யாரோ எல்லாம் உங்க குடும்பத்தை வாழ வைக்க முடியாது, வேற யாரோ எல்லாம் உங்க குடும்பத்தை மேன்மைப்படுத்த முடியாது. பொக்கிஷம் என்ன தெரியுமா? உங்க இருதயம் தான். நன்மைகளை பெருக பண்ணுவது எது தெரியுமா? உங்க இருதயம் தான். உங்க குடும்பத்தை கண்ட்ரோல் பண்றது எது தெரியுமா? அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, இவங்க சரியில்லை, அவங்க சரியில்லை இல்ல, உங்க இருதயம். மனுஷனுடைய நினைவுகள். ஆண்டவர் சொல்றார், நான் அவன் வாழ்க்கையில எத்தனையோ நன்மை செய்யணும்னு நினைக்கிறேன், ஆனா அவன் வழியும் அவனுடைய நினைவும் என் நினைவோடு ஒத்து போகல, அதனால அவனை விட்டுட்டப்பா. நான் என்னுடைய வல்லமையான வார்த்தையை அனுப்பிட்டேன், இந்த வார்த்தை வெறுமையா என்னிடத்தில் திரும்பாது, ஆனா அந்த வார்த்தை கூட செயல்படாம கிடக்குது. ஏன்னா காக்கப்படாத இருதயம். இருதயத்தில் ஒரு காவல் இல்ல, இருதயத்துக்கு இல்ல போகக்கூடிய விஷயத்துக்கு ஒரு காவல் இல்லை. என் இருதயத்தில் இது வரலாம், இது வரக்கூடாது, இந்த விஷயத்தை எடுத்துப்பேன், இந்த விஷயத்தை எடுத்துக்க மாட்டேன், இந்த விஷயம் என்னுடைய இருதயத்தை பாதிக்கும், பாதிச்சாலும் நான் இப்படி ஹேண்டில் பண்ணுவேன் அப்படின்னு பக்குவப்படணும். கர்த்தர் நம்மளை அதில் வளர செய்யணும். அல்லேலூயா சொல்லுங்களேன், சத்தமா அல்லேலூயா. அவனுடைய நல்ல நாம மகிமைப்படுவதாக. இருக்கிற சில நிமிடங்கள் எப்படி நம்முடைய இருதயத்தை காத்துக்கொள்ள வேண்டும் தியானிக்க போறோம். ரொம்ப முக்கியமானது, ஆனால் யதார்த்தமானது, நாம் செய்ய வேண்டியது. முதலாவது சங்கீதம் 119வது சங்கீதம் 11வது வசனம். சங்கீதம் 119:11. நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்து. நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து. என் இருதயத்தில், உங்க இருதயத்தில். ஏன் கிறிஸ்தவர்கள் வேதத்தை வாசிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம்? வேதத்தை வாசிங்க, பைபிளை வாசிங்க. இன்னைக்கு ஆராதனை முடிஞ்சோன்னா ஒரு குட் நியூஸ் வேற இருக்குது இல்ல? என்னது? என்ன சோகத்தோட சொன்ன மாதிரி இருக்கு? எக்ஸாம். ஏன்னா மற்ற நேரம்
கண்டிப்பாக நேற்று நைட்டு உட்காந்து பைபிளை திருப்பியிருப்பீங்க. அப்போஸ்தலரை காணுமே, ஆதியாகமம் பக்கத்தில் தானே இருந்துச்சு அப்படின்னு கூட தேடி இருக்கலாம். பைபிளில் நேரத்தை செலவழிக்கிறது எதற்காக, வேதத்தை வாசிக்கிறது எதற்காக அப்படின்னா, உங்கள் இருதயத்தை காக்கக்கூடிய ஒரு பெரிய பாதுகாப்பு வசனம் கொடுக்கும். ஏன் வசனம் வாசிக்க வேண்டியது இருக்குன்னா, எதற்காக வார்த்தை நம்ம இருதயத்தில் போக வேண்டியது இருக்குன்னா, உங்கள் இருதயத்தில் நல்ல பொக்கிஷத்தை கர்த்தர் வச்சிருக்கிறாரு, ஜீவ ஊச்ச கர்த்தர் வச்சிருக்கிறாரு, அது பெருகக்கூடிய ஒரு கிருபையை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. அப்ப இது சரியாக பயன்படுத்தப்பட வேண்டும் என்றால் அந்த இருதயத்தில் வசனம் வேணும். இதுதான் ஒரு பூட்டு, இதுதான் உள்ள அனுப்பும். இது ஓகே, இது உள்ள விடாத, இந்த விஷயத்தை உள்ள எடுத்துக்காத. ஆண்டவர் சொல்றார், அந்த வசனம் நமக்கு கற்று தருகிறது, நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில், என் கூட சேர்ந்து சொல்லுங்க, உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடி உடைய வாக்கை இருதயத்தில் வைத்து வைத்து. எதை என் இருதயத்தில் வச்சிருக்கிறேன்? உம்முடைய வாக்கு. ப்ளூ ஐஸா, யாரோ நாச்சம் எடுக்கக்கூடிய வார்த்தையா? அவன் சொன்னது என் மனசுலே கிடக்கு, அது நாச்சம் எடுக்கக்கூடியது, நாச்சம் எடுக்கக்கூடிய. அவன் சொன்னது என் இருதயத்திலே ஓடிட்டு இருக்கு, அது நாச்சம் எடுக்கக்கூடியது. அதை தூக்கி தூர போட்டுட்டு, சொல்லப்படுற வார்த்தையெல்லாம் தூரத்துக்கு போட்டுட்டு தேவனுடைய வார்த்தையை இருதயத்தில் வைக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். சத்தம் அல்லேலூயா. கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமே. வசனங்களை இருதயத்தில் மனப்பாடம் பண்ணுவோம். ஞாபகம் இருக்குதோ இல்லையோ, ஒரு வசனத்தை இன்னைக்கு படிக்கிறீங்க, ஒரு சின்ன ஒரு பேப்பர்னாலும் எழுதி பேக்கெட்டில் வச்சுக்கோங்க. சின்ன வசனத்தை எழுதி அப்படி பேக்கெட்டில் வச்சுக்கோங்க. ஞாபகம் வர சொல்லலாம் எடுத்து பாருங்க. லேடிஸ் பார்க்குறீங்க, எங்களுக்கு எங்கே பேக்கெட் இருக்குது, ஒருவேளை அப்படி அப்படின்னா உங்களுடைய பர்ஸில் வச்சுக்கோங்க, உங்கள் மொபைலில் வச்சுக்கோங்க. வசனத்தை, ஒரு வசனத்தை ஆகிலும் இருதயத்தில் வச்சுக்கிட்டே இருக்கணும் டெய்லி. அது நேற்று வாசித்த வசனம் ஞாபகம் இல்லை, திரும்ப இன்னொரு நான் மனப்பாடம் பண்ணுவோம். இருதயத்தில் வார்த்தையை வச்சு வச்சு பழகணும். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, அவரை எப்படி நம்ம தொழுது கொள்ளணும்னா, முழு பலத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு இருதயம், முழு இருதயம். ஆண்டவர் சொல்றாரு, உன் இருதயத்தை எனக்கு தா. வாசப்படியிலிருந்து தட்டுகிற ஒருவன் திறந்தா நான் உள்ள வருவேன். இருதயம் திறக்கப்படணும். அப்படின்னா இந்த இருதயத்துக்குள்ள ஏற்கனவே பிசாசினுடைய கிரியைகள், அசுத்தங்கள், துர்க்கிரியைகள், கோபங்கள், எரிச்சல்கள் இருக்குது. அப்ப என்னுடைய இருதயம் காக்கப்பட வேண்டும் என்றால் வசனத்தால் இருதயத்தை நினைச்சுக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். சத்தம் அல்லேலூயா. இருதயம் முழுவதும் வசனத்தால நிரம்பணும். அது குறைய சொல்ல இன்னொரு வசனத்தை கொடுக்கணும். வசனத்தை உள்ள போடுங்க, வார்த்தையை உள்ள போடுங்க. இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்கி வரட்டும். அல்லேலூயா சொல்லுங்களேன். யோபு 31வது அதிகாரம் அதில் 1வது வசனத்தில் பக்தனாகி யோபு இப்படி ஒரு வார்த்தையை சொல்லுகிறார் பாருங்க. என் கண்களோடு உடன்படிக்கை பண்ணினா ஒரு கன்னியின் மேல் நினைவாயிருப்பது எப்படி? பக்தனாகிய யோபு சொல்லுகிறார், என் கண்களோடு ஒரு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன், என் கண்ணுக்கு ஒரு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன். இதை நீ இப்படி பார்க்கக்கூடாது, இந்த விஷயத்தை பேசக்கூடாது. நமக்கும் நம்ம கண்ணோட நம்ம காதோட ஒரு உடன்படிக்கை இருக்கணும். இந்த மாதிரி விஷயத்தை நான் பார்க்க மாட்டேன், இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நான் கேட்க மாட்டேன். இந்த வேதம் சொல்லுகிறது பாருங்க, அவனுடைய நல்ல நாம மகிமைப்படுவதாக. யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான் அப்படி சொல்லும்போது இந்த வேத பகுதியை கூட நம்ம எடுக்கலாமே. 15வது சங்கீதம் 15:2 வாசிக்கும் 1 கர்த்தாவை யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான், யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்? உத்தமமாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. அதோட நிக்கல 3வது வசனம் சொல்லுகிறது, அவன் தன் ஆவினால் ஒரு விஷயத்தை கேட்டுட்டு இன்னொருத்தட்ட சொல்லாம, தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை. இங்க பாருங்க, அயலான் தெரியாத ஒருத்தன் தான், அவனை குறித்து ஒரு பேச்சு வருதுன்னா அதை எடுக்க மாட்டானா.
நம்ம இருதயத்தில் யாரையோ குறித்த ஒரு சீக்ரெட் நம்ம இருதயத்தில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த தெருவில் இருக்காங்களா அவங்க 2வது வீட்டுக்காரங்க அப்படின்னு நம்ம இருதயத்தில் ஒருத்தர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது அசுத்தமான ஒரு விஷயம் இருக்குன்னா தேவனுக்கு அது புரிய இல்லை. அப்படிப்பட்ட இருதயம் உடையவர்கள் வேதம் சொல்லுகிறது, சுத்த இருதயம் உள்ளவர்களுக்கு, சுத்த இருதயமுள்ள இஸ்ரவேலர்களுக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். இருதயத்தில் சுத்தமுள்ளவன் அவன்தான் பாக்கியவான். வேதம் சொல்லுகிறது அவன்தான் தேவனை தரிசிப்பான். இன்னொருத்தரை குறித்து அசிங்கமான ஒரு விஷயம் ஒருத்தர் பேசுறாங்களா, நீங்க 2 பேர் பேசிட்டு இருக்கிறீங்க, இல்லாத ஒருத்தரை குறித்து ஒருத்தர் பேசுறாங்களா. பெர்க்மன்ஸ் ஃபாதர் அழகா ஒரு விஷயத்த சொன்னார். சிலர் அவர்கிட்ட பேசுவாங்களாம். பேசிட்டு இருக்க சொல்ல, ஐயா இவனை பத்தி அப்படின்னு ஆரம்பிக்க சொல்ல இவர் சொல்லுவாராம், அவங்க தான் இல்லை அவங்கள பத்தி ஏன் பேசுறீங்க. உடனே அவங்க சொல்லுவாங்களாம், ஐயா ஒரு ஜப குறிப்புக்காக சொல்றேன். எதுக்காக? இன்னொருத்தரை பத்தி சொல்றதெல்லாம் சொல்லிடுது, புறங்கூறிடுது, அவங்க இப்படி அப்படின்னு. கடைசியில் இதெல்லாம் மனசுல வச்சு என்ன பண்ணிக்கோங்க, சோமனிக்கங்க. சொல்ற ஆளும் சோமனாது, கேட்குற ஆளும் சோமனாது, 2 பேரும் பரலோகத்து போக முடியாது. உட்கார்ந்து கதை பேசிட்டே இருக்க வேண்டியது. அடுத்தவர்களை குறித்து பேசக்கூடிய நிந்தையான வார்த்தை வருதா, ஒரு உடன்படிக்கை பண்ணிடணும். என் கிட்ட இல்லாத ஒருத்தரை பத்தி பேசினா நான் பேச மாட்டேன். ஒரு உடன்படிக்கை வேணும். ஆமென் சொல்லுங்களேன். சத்தமா அல்லேலூயா. கண்களோடு ஒரு உடன்படிக்கை பண்ணுங்க. வீட்டில் பிள்ளைகள்கிட்ட சொல்கிறோம்ல, 1 மணி நேரம் தான் செல்லு தருவேன், அதுக்கப்புறம் செல்லு தரமாட்டேன், சாப்பிட சொல்ல மட்டும் தான் தருவேன், இல்லைன்னா இப்போ மட்டும் தான் தருவேன் சொல்கிறோம். ஆனால் அதே போல் நம்மள்கிட்ட நம்ம சொல்கிறோமா? உங்கள்கிட்ட நீங்கள் சொல்கிறீங்களா, இவ்வளோ நேரம் தான் எடுப்பேன், இந்த டைம்ல இருந்து இந்த டைம் தான் எடுப்பேன். நமக்கு தேவையான ஒரு வார்த்தை. இந்த மொபைலுக்குள்ளே போகும்போது ஆகாத விஷயங்கள் நிறைய 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 உள்ளே வந்துக்கிட்டே இருக்கு. ஒன்றும் இல்லை, இந்த 23ஆம் தேதி ஒவ்வொன்றா எலெக்ஷன் போயிட்டு இருக்குது. அப்போ ரெண்டு பேரும் நல்ல நண்பர்கள். ஒருத்தன் ஒரு கட்சிக்கு போடுறான், இன்னொருத்தன் இன்னொரு கட்சிக்கு போடுறான். இவங்க 2 பேருக்குள்ள பகை இல்லை. இவன் அந்த கட்சிக்கு போட்டதுனால என்கிட்ட பேசாத. இந்த பகைக்கு காரணம் என்ன? வேற எதுவுமே இல்லை. இவனுடைய விருப்பம், இவன் ஒரு கட்சியை தேர்ந்தெடுத்தான். இதுக்கான காரணம் என்ன? இது செல்ல பார்த்து பார்த்து பார்த்து. நம்ம ஒரு உடன்படிக்கை பண்ணணும். நான் இதுக்கப்புறம் இந்த விஷயத்தை நான் இதுக்கு மேலே நோண்ட மாட்டேன், இதுக்கப்புறம் நான் பார்க்க மாட்டேன். நம்ம அதுக்கு ஒரு டைமர் செட் பண்ணணும். இப்போல்லாம் நம்ம மொபைல் அப்படி இருக்குது. ஒரு ஆப்பை எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 மணி நேரம், 2 மணி நேரம், அரை மணி நேரம் டைமர் வச்சுக்கலாம். அதுக்கு மேலே அந்த அந்த நாளில் அவ்வளோதான் யூஸ் பண்ண முடியும். அப்படி டைமர் வச்சுக்கோங்க. ஏன் தெரியுமா? என் இருதயத்துக்குள்ள பிசாசு கலைகளை விதைச்சிடக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்களேன். சத்தம் அல்லேலூயா. என் இருதயம் பொக்கிஷங்க. யாரோ சொல்கிறது, என்னென்னமோ பண்ணுறதெல்லாம் என் இருதயத்துக்குள்ளே போடுறது குப்பை தொட்டி கிடையாது. என் இருதயம் யாரோ ஒருத்தர் ஒரு குப்பையை தூக்கி போடுறாங்க, யூடியூப்பில் ஒரு குப்பையை தூக்கி போடுறாங்க, இன்ஸ்டாகிராமில் ஒரு குப்பையை தூக்கி போடுறாங்க, ஃபேஸ்புக்கில் ஒரு குப்பையை தூக்கி போடுறாங்கன்னா அதை வாங்கி வைக்கிற குப்பை தொட்டி கிடையாது என் இருதயம். என் இருதயம் பொக்கிஷம். அல்லேலூயா சொல்லுங்களேன். சத்தம் அல்லேலூயா. குப்பை தொட்டி வாசலில் வச்சுருப்போம். வர்றவங்க அசுத்தத்தெல்லாம் போடுறது போல் அசுத்தம் போடுறதுக்கான இடம் என் இருதயம் அல்ல, அது பொக்கிஷம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இருதயத்தோடு ஒரு உடன்படிக்கை, கண்களோடு ஒரு உடன்படிக்கை, செவிகளோடு ஒரு உடன்படிக்கை, வார்த்தைகளோடு ஒரு உடன்படிக்கை நம்ம செய்யணும். இருதயம் காக்கப்படணும். டெய்லி ஒரு ஆப்பிள் சாப்பிடுங்க அப்படிங்கிறத விட டெய்லி ஒரு உடன்படிக்கை பண்ணு. அல்லேலூயா சொல்லுங்களேன். சத்தம் அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் சொல்லுங்க? வேத வசனத்தை இருதயத்தில் என்ன பண்ணணும் சொல்லுங்க? வேத வசனத்தை இருதயத்தில் என்ன பண்ணணும்? டெய்லி வேதத்தை என்ன பண்ணணும்? வாசிச்சுட்டு ஒரு வசனத்தை ஞாபகம் வச்சுக்க. அதில் ஏதாட்டும் ஒரு வசனம் உங்கள்கிட்ட பேசும், அந்த வசனத்தை, அதில் எந்த வசனமும் பேசலையா, அதில் ஏதாட்டும் ஒரு வசனத்தை பார்த்து, குட்டி வசனமாக இருந்தால் கூட பரவாயில்ல, எழுதி வைங்க. வசனத்தை இருதயத்தில் கொண்டு போகும். 2வது என்ன பண்ணணும் சொல்லுங்க? உடன்படிக்கை. 3வது 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 15:33 எடுத்துட்டீங்களா? வாசிங்க பார்க்கலாம். மோசம் போகாதிருங்கள், ஆகாத சம்பாஷணைகள் நல்ல ஒழுக்கங்களை கெடுக்கும். ஆகாத சம்பாஷணைகள், தேவையில்லாத உறவுகள், தேவையில்லாத நண்பர்கள். சிலரை பார்த்தீங்கன்னா
என்ன பேசுகிறாங்கன்னு பேசிக்கிட்டே இருப்பாங்க. அது அவங்களுக்கு ஓகே தான். உங்கள் இருதயம் பொக்கிஷம் நினச்சிங்கன்னா நீங்கள் தேவையில்லாத பேச்சுக்களை குறைச்சிருவோம். நம்ம உங்கள் இருதயம் பொக்கிஷம் நினச்சிங்கன்னா ஆகாமல் பேசுகிற பேச்சு, சும்மா இரேன் கொஞ்ச நேரம், சும்மா இரேன் கொஞ்ச நேரம் அப்படின்னு சும்மா இருன்னு சொன்னாலே பின்னாடி ஒரு பெரிய டேஞ்சர் இருக்குது. தேவையில்லாத உறவுகளை கட் பண்ணிடணும். சிலர் ஃபோன் பண்ணுவாங்க, ஃபோன் பண்ணி அப்படியே விசாரிச்சுட்டே இருப்பாங்க. என்ன கடைசியில் ஒரு அரை மணி நேரம் பேசிட்டு சும்மா கூப்பிட்டேன், அரை மணி நேரத்தை வீணடிச்சிட்டு சும்மா கூப்பிட்டேன். நம்மளுடைய நேரம் ரொம்ப முக்கியமானது. நம்ம இருதயம் காக்கப்பட வேண்டியது. ஆகாத விஷயம் நம்ம இருதயத்தில் போயிடக்கூடாதுன்னா இப்படிப்பட்ட உறவுகள், இப்படிப்பட்ட ஒருவேளை அப்படிப்பட்ட சேனல்ஸ் ஏதாட்டும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கீங்கன்னா அன்சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அன்ஃபாலோ பண்ணிடுங்க. இதெல்லாம் அசுத்தமாக வருது, தேவையில்லாமல் வருது, கோபங்களை தூண்டுது, எரிச்சலை தூண்டுது, இது விசுவாசத்தை கெடுக்குது, ஆண்டவரை விட்டு வழி விலக பண்ணுது. நல்ல ஒழுக்கத்தை, நல்லா தான் இருந்தான் இப்போதான் மாறிட்டான், அப்படிப்பட்ட விஷயத்தெல்லாம் நம்ம இருதயத்தை விட்டு, நம்ம சிந்தனை விட்டு, நம்முடைய உறவுகளை விட்டு, நம்மளுடைய கனெக்ஷனை விட்டு கட் பண்ணி விட்டுறணும். அல்லேலூயா சொல்லுங்களேன், சத்தம் அல்லேலூயா. எபேசியர் 4வது அதிகாரம் அதில் 31, 32 வாசிக்கலாமா? சகல விதமான கசப்பும், கோபம், மூர்க்கம், கூக்குரல், தூஷணம், மற்ற எந்த துர்க்கணமும் உங்களை விட்டு நீங்க கிடவது. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். 4வது மன்னிப்பு. இருதயத்தை கெடுக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு அழிவு என்னன்னா, பாய்சன் என்னன்னா, மன்னிக்காத குணம். எவர் ஒருவர் மன்னிப்பதில் தாமதப்படுறாங்களோ கண்டிப்பா அவங்க இருதயத்தில் பலவித காயங்களை சுமந்துட்டு இருப்பாங்க. ஏனென்றால் மன்னிப்பு என்கிற காயம் என்பது மன்னியாம இருக்கிறது என்பது அது ஒரு பாய்சன். ஒருத்தர் இப்படி ஒரு வேத வல்லுநர் இப்படி சொல்றாரு. என்ன சொல்றாங்கன்னா, நீங்க ஒருத்தரை மன்னிக்காம இருக்கிறது என்பது எதனுடைய அடையாளம் இல்லை, அதை எப்படி உருவகப்படுத்துறாங்கன்னா, நாம விஷத்தை குடிச்சிட்டு இன்னொருத்தர் சாகணும்னு எதிர்பார்க்கிறோம். நான் சொல்ற வார்த்தையை கவனிக்கிறீங்களா? விஷம் குடிச்சது யாரு? சாகரன்னு எதிர்பார்க்கறது யாரு? நாம ஒருத்தரை மன்னிக்காம இருக்கிறோம்னா செத்தால மன்னிக்க மாட்டேன் சில சொல்றாங்க. நம்ம எல்லாம் அப்படி சொல்லவே கூடாது. மன்னிக்காம இருக்கிற குணம் எப்படின்னா, நம்மளே விஷத்தை எடுத்துக்கிறோம், அவங்க தீமை செஞ்சதா, ஆனா அந்த விஷத்தை நம்ம எடுத்துட்டு இன்னொருத்தருடைய அழிவை எதிர்பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்றார், தூஷணம், கோபம், துர்க்குணம், கசப்பு, இதெல்லாம் நம்ம இருதயத்தை விட்டு வெளியே போயிடும். அல்லேலூயா சொல்லுங்களேன், சத்தமா அல்லேலூயா. ஒருவர் என்ன பண்ணணும் சொல்லுங்க? ஒருவர் என்ன பண்ணணும்? மன்னிக்கணும். ஒருவேளை இங்க இருக்கிற யாருக்காட்டும் வாய்க்கால் தகராறு இருக்குன்னா போச்சொல்லே மன்னிச்சிருங்க. கையை பிடிச்சி, எனக்கு உங்க மேல ஒரு வருத்தம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பழைய கதையை திரும்ப தோண்டி எடுத்து பார்ட் 2ன்னு ஆரம்பிச்சிடக்கூடாது. இதுல சமாதானம் ஆயிரும். அல்லேலூயா சொல்லுங்களேன், சத்தம் அல்லேலூயா. தீமையை நன்மையினால வெல்லணும், தீமையினால் வெல்லப்பட்டுறக்கூடாது. அப்போ ஆண்டவர் அதான் சொல்கிறார், உன் இருதயத்தில் கசப்பு உள்ள வரும்னா காரணம் என்னென்னா, யார் மேலையாட்டு பாக மன்னிக்காம என்ன தீமை அவங்க நமக்கு செய்யட்டுமே. ஐயோ, இது வெளியே ஜோடிக்கிறதுக்கு அப்படி பேசக்கூடாது. பரிசேயர்கள் மாதிரி வெளியே நான் யாரையும் என் இருதயத்தில் வைக்க மாட்டேன், எல்லாரையும் மன்னிச்சிட்டேன்னு சொல்லி உள்ளே வச்சிருக்கிற நாத்தம் அப்படி இருக்கக்கூடாது. மனசார மன்னிச்சிட்டேன். ஏசப்பா சிலுவையில் தொங்கும்போது ஜபமே அதைத்தான் பண்ணார். பிதாவே இவர்களை மன்னி, ஃபர்ஸ்ட் ப்ரேயரே அதான். அப்போ மன்னிக்கிற அந்த குணம் நமக்கு வேணும். அல்லேலூயா சொல்லுங்களேன், சத்தம் அல்லேலூயா. தேவ வார்த்தை வேணும். 2வது உடன்படிக்கை பண்ணணும். 3வது தேவையில்லாத உறவுகள், ஆகாத சம்பாஷணை விட்டு விலகிடணும், மன்னிக்கணும். நம்ம இருதயத்தை காத்துக்கொள்வதற்கு 5வது பிலிப்பியர் 4வது அதிகாரம் அதுல 4வது அதிகாரத்தில் 6-7 வாசிச்சிடலாமா? நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும்
வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். நம்ம இருதயத்தை காத்துக்கொள்ள வேண்டிய முக்கியமான காரியம் பிரேயர். எப்படி ஜெபம் தெரியுமா? எல்லாவற்றையும் தேவனுக்கு தெரியப்படுத்தணும். நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி காலையிலிருந்து நடந்த எல்லா விஷயம், பிடிச்சது பிடிக்காதது, முடிஞ்சது முடியாதது, யோசிச்சது யோசிக்காதது, இதெல்லாம் என்ன ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணணும்? தெரியப்படுத்து. தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. நான் சாட்சியாகவே சொல்லுவேன். நான் கல்லூரியில் படித்து கொண்டு இருக்கும்போது அங்கே ஒரு ஆசிரியருக்கு என்னை கண்டாலே பிடிக்காது. ஏன்னு அவருக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. அவருக்கு என் முகத்தை கண்டாலே பிடிக்காது. வந்த உடனே ஃபஸ்ட் எடுத்தோன்னே, ஏன்னா ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் வரும்போது இந்த சைடில் ஜே வரிசையில் வரச்சுல ஃபஸ்ட்டு பெஞ்சில் நான் இருப்பேன். நேராக வாசலில் உள்ள என்ட்ரு ஆனோடனே அப்படி பார்ப்பார். ஜோசப், குட் யூ ப்ளீஸ் கெட் அவுட் அப்படின்பார். என்னையா இப்போ தான் உள்ளே வந்தீங்க? வந்தோடனே எதுக்கு சார் அப்படின்னு கேட்டால், வில் யூ ப்ளீஸ் அப்படின்பார். பசங்கள்லாம் சொல்லுவாங்க, இல்லை உனக்கு நல்ல வாய்ப்பு, வெளியே போயிடுறான்னு. ஏன்னே தெரியாது, அவருக்கு என்ன பிடிக்காது. அப்போது படிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு ரொம்ப கோபம் வருது, ரொம்ப கோபம் வருது. அப்போ பசங்கள்லாம் சொல்கிறாங்க, வரையா போமா. ஏன்னா பசங்கள்லாம் இருக்கும்போது எப்படி இருக்கும், போய் அடிப்போம் பிடிப்போம் அப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிறான். அப்போ இந்த மாதிரி ஒரு வார்த்தையை நான் செய்தியில் கேட்கும்போது ஜெபத்தில் எல்லாம் ஆண்டவருக்கு தெரியப்படுத்துங்க. நான் அன்றைக்கி ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே எங்களுக்கு கிளாஸ் எடுக்கக்கூடிய இந்த 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 ப்ரொஃபஸர், இவருக்கு என்ன கண்டாலே பிடிக்கலை, எனக்கும் அவரை கண்டாலே என்ன பண்ணலை, பிடிக்கலை. ஏன்னே தெரியல, எனக்கு அவரை பிடிக்கலை. ஏன்னே தெரியல, அவருக்கும் என்ன பிடிக்கலை. ஆனால் இப்படியே நான் இருக்கிறது நல்லதில்லை, என்னை மாற்றுங்கன்னு சொல்லி நான் ஜெபம் பண்ணேன். இது என்னுடைய ஃபஸ்ட் இயரில் நடக்குது. ஃபைனல் இயரில், அடுத்து ஃபஸ்ட் இயர் போகுது, செகண்ட் இயரில் அவர் கிடையாது, ஃபைனல் இயரில் அவர் வாரார். வரும்போது நடந்த சம்பவம், நான் மெருகேற்ற வேண்டிய அவசியம் இல்லை. வகுப்புக்குள்ளே வாராரு, உள்ளே வந்துட்டு, அப்போது அந்த டைமில் கொஞ்சம் பிரிஞ்சிருந்ததுனால நான் சென்டரில் இருப்பேன். நேராக வந்து கேட்குறார், ஜோசப்பை காணும் அப்படின்னு. அப்படி வந்து ஜோசப்பை காணும்னு கேட்குறார். என் ஃப்ரெண்டு சொல்கிறான், இன்றைக்கி வரல சார், அவன் உடம்பு சரியில்லை போல. ஓகே, டுடே ஐ வில் நாட் டேக் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு, இன்றைக்கி கிளாஸ் கிடையாது, நீங்கள் புத்தகத்தை நீங்கள் வேறு எதுவும் எழுதுனா எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு சும்மா உட்காந்துட்டார். உடனே பசங்க, இவர் வகுப்பு எடுக்கிறதுக்கு சோம்பேறித்தனம் பட்டுட்டு யாரை காரணம் சொல்கிறார்? இவனை காரணம் சொல்கிறார். உடனே அப்போ போயிடுச்சு. ரெண்டாவது நாள் நான் போகலை, அப்போ ஏதோ பலவீனம். ரெண்டாவது நாளும் உள்ளே வாரார். வந்த உடனே நேராக நான் இருக்கிற இடத்த பார்த்துட்டே வாரார். என் கூட பக்கத்தில் இருக்கிறவன் சொன்னான், நேராக உள்ளே வந்துட்டு, ஜோசப்புங்க இன்றைக்கி வரலையா? இன்றைக்கி அது முக்கியமான பாடமாச்சு, அவன் மிஸ் பண்ணிடக்கூடாது, அதுக்கு தான் நான் நேற்றும் எடுக்கலை, இன்றைக்கும் எடுக்கலை, ஸோ இன்றைக்கும் கிளாஸ் கிடையாது அப்படின்ட்டார். அடுத்த நாள் பசங்க லைனாக ஃபோன் அடிக்கிறாங்க, டே என்னடா அவர் என்னமோ பசி எதுவும் பண்ணிட்டியா, அவர் நீ இல்லைன்னா கிளாஸ் எடுக்க மாட்டேங்கிறாரு. ஆனால் சும்மா இருங்கடா, அவருக்கு என்னை கண்டாலே பிடிக்காது, இப்போ தான் உள்ளே வாராரு, அவருக்கு எப்படி நான் இல்லைன்னா எப்படி எடுக்காமல் இருப்பார். அடுத்து 3வது நாள் நான் வகுப்புக்கு போகிறேன். நேராக நான் உட்காந்துட்ருக்கிறேன். இப்போ அவர் கிளாஸா, நான் அப்படி பார்க்குறேன். அவர் என்னை பார்த்துட்டே வரார். உள்ளே வந்தோடனே என்னை விசாரிக்கிறேன், என்னாச்சு, வரலை, உடம்புலாம் ஓகே தானா, 2 நாள் நீ வரலன்னு சொல்லி நான் எடுக்கலை, முக்கியமான பாடம், நீ மிஸ் பண்ணிடக்கூடாது, ஓகே தானே, கவனிக்க முடியும் தானே, எல்லாம் கேட்டுட்டு பாடம் எடுக்கிறார். அந்த மனுஷன் அடுத்து அந்த என்னுடைய ஸ்டடீஸ்லாம் முடிச்சுட்டு டிகிரி வாங்கிட்டு வரும்போது என்கிட்ட பேசும்போது, நான் ரொம்ப அவனை மிஸ் பண்ணுறேன் ஜோசப் அப்படின்னார். எப்படி மாறினார்? நான் ஐஸ் எதுவும்லாம் வைக்கலை, அவருக்கு என் மேலே ஒரு வருத்தம் இருந்துச்சு, எனக்கு அவர் மேலே ஒரு வருத்தம் இருந்துச்சு, நான் ஆண்டவருக்கு தெரியப்படுத்தினேன், அவர் என் மேலே அன்பாக மாறிட்டார். அல்லேலூயா சொல்லுங்களேன், சத்தம் அல்லேலூயா. ஒருத்தர் மேலே கசப்பு இருக்குது, வெறுப்பு இருக்குது, உள்ளேயே போட்டு சவச்சிட்டு இருக்கிறதுக்கு, உள்ளேயே போட்டு இந்த சில மிருகங்கள் அதை சாப்பிட்டதை அப்படியே எடுத்து அசை போடுறது போல் ஒருத்தர் மேலே இருக்கிற கசப்பை அப்படியே அசை போடாமல் நான் ஆண்டவர்கிட்ட சொல்லணும், எனக்கு அவங்கள பிடிக்கலை, ஆண்டவர் பிடிக்கலைன்னா உண்மையை சொல்லணும், எனக்கு பிடிக்கலை, ஆனால் உங்கள் பிள்ளை நான் அப்படி இருக்கக்கூடாது, என்னை மாற்றுங்கன்னு சொல்லுங்கள், உங்கள் மேலே அவங்க பெரிய அன்பு வைப்பாங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன், சத்தம் அல்லேலூயா. எல்லாவற்றையும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. அப்பொழுது வேதம் சொல்லுகிறது, எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக